வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் முனைப்புடனே தேடல் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட தேடலில் நமக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பது கூகுள் என்னும் தேடல் இயந்திரம். புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பொழுது நம்முள் எண்ணற்ற கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகள் எங்கு கிடைக்கும், இந்த கேள்விகளுக்கான சந்தேகங்கள் எங்கு தீர்க்கப்படும் என்று யோசிக்கும் பொழுது நமக்கு முதல்ல சிந்தனையில் வர்ற விஷயம் கூகுளில் தேடணும்னா கிடச்சிரும் அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டோம். இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாரோட கையிலையும் ரீச் ஆகிடுச்சு. அப்படி ரீச் ஆன ஒரு கிஃப்டடான இந்த ஃபெசிலிட்டியை நம்ம எப்படி இன்னும் மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், கூகுளில் இன்னும் மோர் எஃபிஷியண்ட்டாக எப்படி நமக்கு வேணுன்ற டேட்டாஸை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு அற்புதமான வீடியோ தொகுப்பு தான் இது. கூகுள் சர்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். முதல்ல பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்ன அப்படின்னா, சர்ச் வித் அன் எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் வித் கொட்டேஷன் மார்க். எக்ஸாக்டாக நமக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை கூகுளிலேருந்து எப்படி எடுக்க முடியும், அதுக்கு என்ன கொரி யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக எனக்கு கோயம்புத்தூரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும் பொழுது நான் கூகுளில் போய்ட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக வருது. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட் கலெக்ஷன் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பாருங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்டெல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பேஜ், அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் எந்த பேஜில் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஃப்ரேஸ் இருக்கோ அந்த பேஜஸை மட்டும் எக்ஸாக்டாக நான் வேணுன்ற டீட்டெயில்ஸை எனக்கு கிளியராக கொண்டாந்து இந்த ஃப்ரேஸ் கொடுத்துருது. ஸோ யூஸிங் டபுள் கொட்டேஷன் மார்க் நமக்கு தேவையான எக்ஸாக்ட் ஃப்ரேஸை கூகுளிலேருந்து தேடி எடுத்துக்கிற முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா, சர்ச் பை ஃபைல் டைப். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபைல்ஸை கூகுள்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய நேரங்களில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் நல்லாயிருக்கும், டாக்குமெண்ட் டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், அது ஒரு எக்ஸ்எல்எஸ் ஃபைலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு என்ன ஃபைல் டைப்பில் வேணும் ரிசல்ட் அப்படின்றதையும் தேடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஃபைல் டைப் கோலன் அப்படின்ற சர்ச் கொரியில் உண்டு. உதாரணமாக எனக்கு ஒரு ஜாவா புக் பிடிஎஃப் ஃபைல் டைப்பில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வேணும் அப்படிங்கும் பொழுது நான் கூகுளில் போய்ட்டு ஜாவா புக் ஸ்பேஸ் ஃபைல் டைப் அப்படின்ற கொரியை யூஸ் பண்ணி கோலன் வச்சு அகெயின் அது எனக்கு என்ன டைப் வேணும், என்ன ஃபைல் டைப்பில் வேணும் அப்படின்றத நான் அங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிஎஃப் டைப்பில் வேணும் அப்படிங்கும்போது பிடிஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இதில் கிடைக்கிற எல்லா ரிசல்ட்டுமே இது வெப்சைட் எதுக்குமே போகாது, ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஜாவா புக் அப்படின்ற டைட்டிலில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ஃபைல் டைப் கோலன் அப்படின்ற சர்ச் கொரி நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைல் வேணும் அப்படின்றத எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்ததை பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா, சைட் கோலன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சர்ச் வித்தின் அ ஸ்பெசிஃபிக் வெப்சைட். ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும்பொழுது இந்த சைட் கோலன் அப்படின்ற கொரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். உதாரணமாக, இப்போ ஒரு பாரதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து எனக்கு எம்ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், இல்லை எம்ஃபில் ரிலேட்டடாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணியிருக்க ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நான் முதல்ல சைட் அப்படின்னு கொடுக்குறேன். சைட் கொடுத்துட்டு திரும்ப அந்த பாரதாசன் யூனிவர்சிட்டியோட யூஆர்எல் டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, இந்த கூகுளில் வர ரிசல்ட் எல்லாமே இந்த பாரதாசன் யூனிவர்சிட்டியோட பேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ சைட் கோலன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் பேஜஸ் இது எல்லாமே தான் எனக்கு லிஸ்ட்டாக வரும். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணுன்ற நான் கொரிய ஸ்பேஸ் விட்டு போடும் பொழுது எனக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எம்ஃபில் பற்றின டீட்டெயில்ஸ் பாரதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ் வேணும் அப்படிங்கும் பொழுது நான் ஸ்பேஸ் விட்டு எம்ஃபில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வர ரிசல்ட் எல்லாமே பாரதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எம்ஃபில் ஓரியன்டான பேஜஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்ச் கொரி. எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட்டுக்குள்ளே நம்மளோட தேடல் இருக்குது, ஸ்பெசிஃபிக் வெப்சைட்லேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது சைட் கோலன் அப்படின்னு போட்டு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதை உங்கள் கொரியா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் இதுக்கு கிடைச்சிரும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா,
ஒரு சில வேர்டுக்கு நமக்கு டெஃபினேஷன் வேணும், டெஃபினேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வேர்டுமே நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் பார்க்கும்பொழுது இதுக்கான டெஃபினேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். இது என்ன கேட்டகரியில் வருது, இது ஒரு நவுனா, வேர்பா, அட்வர்பா, அட்ஜெக்டிவா, இதோட சினானிம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ஷனரிஸில் போய் தான் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு கூகுள்லேயே நம்ம டைரெக்டாக இதோட டெஃபினேஷன் என்ன, இது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றத நம்ம தேடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கொரியில் உண்டு. இந்த கொரி சர்ச் கொரி என்ன அப்படின்னா டிஃபைன் கோலன் அப்படின்னு வச்சுட்டு உங்களோட கொரி. இப்போ உதாரணமாக நான் எஜுகேஷன் அப்படின்ற வேர்டுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம சர்ச் கொரியை யூஸ் பண்ணுறோம். டிஃபைன் கோலன் எஜுகேஷன் அப்படின்னு இப்போ கூகுளில் என்ட்ரி பண்ணுறோம். இப்படி கூகுளில் என்ட்ரி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தமே என்ன வருது அப்படின்னா இந்த டெஃபினேஷனோட ஃபெனட்டிக்ஸ் எப்படி இருக்குது, இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் அதில் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது என்ன கேட்டகரியில் வருது, இது ஒரு நவுனாக இருக்குது. ஸோ கைன் அதுக்கு கீழே இந்த எஜுகேஷன் அப்படின்ற வேர்ட்ஸ்க்கான சினனிமஸ் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இது கிளியராக நமக்கு கொடுத்துருது. ஸோ இந்த டிஃபைன் கோலன் அப்படின்ற சர்ச் கொரி நம்ம வேணுங்கிற வேர்ட்ஸுக்கான டெஃபினேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா ஃபைண்ட் ரிலேட்டட் பேஜஸ் ஆர் சைட். இதுக்கு யூஸ் பண்ணுற கொரி என்ன அப்படின்னா ரிலேட்டட் கோலன் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல். உதாரணமாக இப்போ கூகுள் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் நமக்கு தெரியும். பட் கூகுள் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு சில சர்ச் இன்ஜினும் நமக்கு தேவைப்படுது. வேறு சில சர்ச் இன்ஜினையும் நம்ம தேடி எடுக்கணும் அப்படிங்கும்பொழுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ரிலேட்டட் கோலன் அந்த வெப்சைட்டோட பர்டிகுலர் யூஆர்எல். இப்போ கூகுள் அப்படின்றதுனால www.google.com அப்படின்னு நான் கூகுளில் என்டர் பண்ணுறேன். இதில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய அதர் சர்ச் இன்ஜின் யாஹூ, MSN, ஆஸ்க், பிங் இது மாதிரியான லிஸ்ட் வந்து இங்கே கிடைக்குது நமக்கு. ஸோ ரிலேட்டட் கோலன் அப்படின்ற ஒரு கொரியை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ரிலேட்டட் சைட்ஸை கூகுளில் இருந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கொரிக்கு உண்டு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்ன அப்படின்னா இக்னோர் வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இன் அவர் சர்ச் ரிசல்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் எனக்கு வேணாம், இந்த வேர்டு இல்லாமல் மீதி வார்த்தைகளுக்கான தேடல்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது ஒரு மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்டு என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கொரி கொடுக்கலாம். உதாரணமாக எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் வேணும், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸில் எனக்கு ஜாவா புக் மட்டும் வேணாம், மற்ற புக்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கும்பொழுது நான் எப்படி தேடணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் அப்படின்னு அடிச்சுட்டு அகைன் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் சிம்பிள் போட்டு எனக்கு என்ன புக் வேணாம், இப்போ எனக்கு ஜாவா புக் வேணாம் அப்படின்றதுனால நான் ஜாவா அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ மைனஸ் சிம்பிளில் ஜாவா கொடுத்துருக்கிறதுனால ஜாவா புக்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்கே லிஸ்ட் ஆகாது. ஸோ மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம வேணான்ற வேர்டை இங்கே இக்னோர் பண்ணிக்கிற முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டி இந்த சர்ச் கொரியில் உண்டு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா கரன்சி கன்வர்ஷன். இப்போ கூகுளில் போயிட்டு ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் அப்படின்றதுனால ஐஎன்ஆர் என் யூஎஸ்டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்திய ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலரின் மதிப்பு உடனே கிடச்சிரும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கூகுள் சர்ச் ட்ரிக் என்னென்னா கூகுள் கால்குலேட்டர். ஆமாங்க, கூகுளில் நம்ம கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். உதாரணமாக கூகுளில் போயிட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடுறேன். 10 × 20 × 30 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்பொழுது எனக்கு கூகுளோட கால்குலேட்டர் ரிசல்ட்டே வருது. ஸோ இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிற முடியும். கூகுளில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கன்வெர்ட் எனி மெஷர்மெண்ட். உதாரணமாக எனக்கு 10 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னு தெரியும்போது கூகுளில் போய்ட்டு 10 கிலோமீட்டர் இன் மீட்டர்னு டைப் பண்ணுறேன். ஸோ அப்படி டைப் பண்ணும்போது 10 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் லென்த் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது, ஒரு டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணலாம், மாஸ் கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கலாம், அண்ட் ஸ்பீட் கன்வர்ஷன் ரேஷியோ என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம், வால்யூம் ரேஷியோ என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம், அகெயின் ஏரியா ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், ஃபியூல் கன்சப்ஷன் எப்படி இருக்குது, அதோட கன்வர்ஷன் ரேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், டைம் ஓரியன்டான கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கலாம், அகைன் டிஜிட்டல் ஸ்டோரேஜோட கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலை மாறி மாதா பிதா கூகுள் தெய்வம் என்ற நிலையாகிவிட்டது. ஆம், நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஒரே நூலகம் இந்த கூகுள் தான். இப்படி மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக இருக்கும் கூகுளை எப்படி மிகச்சரியாக பயன்படுத்துவது என்பது பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தொகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களது கருத்துக்களிலிருந்தும் பகிர்வுகளிலிருந்துமே அடுத்த பதிவிற்கான உற்சாகம் பிறக்கிறது. மற்றொரு பயனுள்ள வீடியோ தொகுப்பில் சந்திப்போம். நன்றி.